வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி கற்பனை பண்ணி பாருங்க, உங்களுடைய வங்கி கணக்கிற்கு ஒரு 10,000 ரூபாய் வேறொரு நபர் தவறுதலாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு போட்டுடுறாரு. நீங்கள் அந்த பணம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதே தெரியாமல் அந்த பணத்தை எடுத்து முழுவதுமாக செலவு பண்ணி முடிச்சிடுறீங்க. ஓரிரு நாட்கள் கழித்து அந்த நபர் உங்களை தொடர்பு கொண்டு அவர் தவறுதலாக அந்த பணத்தை வேற ஒருத்தருக்கு அனுப்புறதுக்கு பதிலாக உங்களுக்கு அனுப்பிட்டதாகவும் அந்த பணத்தை திரும்ப கேட்குறாரு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் அவருக்கு அந்த பணத்தை சட்டப்படி திரும்ப ஒப்படைக்க வேண்டுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக திரும்ப கொடுக்கணும். இது கான்ட்ராக்ட் ஆக்டில் குவாசி கான்ட்ராக்ட், அதற்கு கீழே உங்களுடைய கடமைகள் சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கான்ட்ராக்டோட டைப்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு, ஒரு கான்ட்ராக்ட் ஆனது 3 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு. அது அதோட உருவாகிற தன்மையின் அடிப்படையிலையும் அதோட பர்ஃபார்மன்ஸின் அடிப்படையிலையும் அதை எப்படி லாஃபுல்லாக என்ஃபோர்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற தன்மையின் அடிப்படையிலையும் 3ஆக நம்ம பிரிச்சிருக்கோம். இதில் அது உருவாகிற தன்மையின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் கான்ட்ராக்ட், இம்ப்ளைட் கான்ட்ராக்ட், குவாசி கான்ட்ராக்ட் அப்படின்னு 3 கான்ட்ராக்ட் இருக்குது. இதில் எக்ஸ்பிரஸ் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த கான்ட்ராக்ட் ஆனது நேரடியாக வெளிப்படுத்தியிருப்பாங்க. அதாவது ஒரு நபர் வாய்மொழியாகவோ அல்லது எழுத்துப்பூர்வமாகவோ அந்த கான்ட்ராக்டோட டேர்ம்ஸ் எல்லாம் வெளிப்படுத்தியிருப்பாங்க. இந்த கான்ட்ராக்ட் இருக்கிற 3 கீ ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கான்ட்ராக்டில் அதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கிளியராக ஒரு பார்ட்டி இன்னொரு பார்ட்டிக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த கான்ட்ராக்டில் ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸ் வெளிப்படுத்தப்பட்டிருக்கும். அதுக்கப்புறமா இந்த கான்ட்ராக்ட் ஓரலாகவும் இருக்கலாம் அல்லது ரிட்டனாகவும் இருக்கலாம். இப்போ ஒரு உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா, ஏ அப்படிங்கிற நபர் அவரோட வீட்டை 50 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறதா பி அப்படிங்கிற நபருக்கு சொல்கிறாரு அப்படின்னா, அதற்கு பியும் சம்மதிச்சு 2 பேரும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறாங்க அப்படின்னா, இது ரிட்டன் கான்ட்ராக்ட் அதுக்கு கீழே வந்துடும். ஓரல் கான்ட்ராக்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா, ஏ அப்படிங்கிற நபர் பிக்கு 10 அரிசி மூட்டைகள் 5,000 ரூபா பணத்தை வாங்கிட்டு தரதா சொல்கிறாரு வாய்மொழி அப்படின்னா, அது ஓரல் கான்ட்ராக்ட் அதுக்கு கீழே வரும். அடுத்ததா இம்ப்ளைட் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம். மறைமுக ஒப்பந்தங்கள். இது நம்ம வெளிப்படுத்தி இருக்க மாட்டாங்க. இந்த ஒப்பந்தத்தை பொறுத்தவரை வகையில் இந்த ஒப்பந்தம் எழுதப்பட்டதாவோ அல்லது வாய்மொழியாவோ இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இது ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியான ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லலாம். உதாரணமாக, இப்போது நம்ம பஸ்ஸில் ஏறி போய் நம்ம சீட்டில் உட்காரோம் அப்படின்னா, நம்ம எங்கே போகணுமோ அந்த போகிறதுக்கான அமௌண்ட் எவ்வளவோ அதை நம்ம பே பண்ணுறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அதுக்கெல்லாம் அக்செப்ட் பண்ணி தான் நம்ம அந்த பஸ்ஸில் ஏறுறோம். இன்னொரு உதாரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா, அந்த பொருளை வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் அவர்கிட்ட அந்த கேஷியர்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு தான் அங்கேருந்து வெளியில் வர முடியும். இங்கேயும் நம்ம எந்த ஒரு கான்ட்ராக்டும் வாய்மொழியாவோ அல்லது எழுத்துப்பூர்வமோ எழுதப்படல. இதுதான் இம்ப்ளைட் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா குவாசி கான்ட்ராக்ட் அப்படின்னா, இப்போ தவறுதலாக ஒரு நபரோட செலவில் நம்ம ஒரு பயனை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா, அது கண்டிப்பாக அந்த நபருக்கு திரும்ப செலுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இதான் குவாசி கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லலாம். இதில் முக்கியமான விஷயங்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு தரப்புக்கும் இன்னொரு தரப்புக்கும் எந்த ஒரு தொடர்பும் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இது முழுக்க முழுக்க நேர்மையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு கான்ட்ராக்ட். ஒருத்தரோட அனுமதி இல்லாமல் இன்னொரு நபரோட பொருள் நம்ம யூஸ் பண்ணாலோ அல்லது அவருக்கு சேர வேண்டிய ஒரு பொருள் நம்ம உடைமைப்படுத்தி வச்சுருந்தாலோ கண்டிப்பாக நம்ம அவர்கிட்ட திருப்பி கொடுக்க வேண்டிய கடமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறோம். இதான் குவாசி கான்ட்ராக்ட். இதில் உதாரணமாக நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி, ஒரு நபர் நம்ம அக்கௌண்ட்டுக்கு பணத்தை அனுப்பிடுறாரு. அதை நம்ம செலவு பண்ணிடுறோம் அப்படின்னாலும் அந்த பணத்தை நம்ம அவருக்கு திரும்பி செலுத்துறதுக்காக கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்ததா ஒரு கான்ட்ராக்ட் அதோட பர்ஃபார்மன்ஸின் அடிப்படையில் 4 வகையில் பிரிச்சிருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு வகை என்ன அப்படின்னா எக்ஸிக்யூட்டட் கான்ட்ராக்ட், 2வதா எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்ட், 3வதா யூனிலேட்ரல் கான்ட்ராக்ட், 4வதா பைலேட்ரல் கான்ட்ராக்ட். எக்ஸிக்யூட்டட் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஒரு கான்ட்ராக்டை 2 பேருமே செயல்படுத்தி முடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு ஆப்ளிகேஷனும் பெண்டிங் இருக்காது. உதாரணமாக, நம்ம ஒரு பொருளை வாங்கிட்டு அந்த பொருளுக்கான பணத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த கடைக்காரர் நமக்கு அந்த பொருளை கொடுத்துருவாரு. இப்போது 2 பேரும் நம்ம பணத்தையும் கொடுத்துட்றோம்,
அந்த நபர் வந்து நமக்கு பொருளை கொடுத்துட்றாரு. இப்போ 2 பேரோட ஆப்ளிகேஷனும் இங்கே ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. இது வந்து எக்ஸிக்யூட்டட் கான்ட்ராக்ட் அதுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கும். அடுத்ததா எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்ட். இதை பொறுத்த வரைக்கும் ஒரு கான்ட்ராக்ட் வந்து பாதியாக நிறைவேற்றியிருப்பாங்க, பேலன்ஸ் வந்து ஃபியூச்சரில் நிறைவேற்றப்படக்கூடியதாக இருக்கும். இதான் வந்து எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்ட். உதாரணமாக இப்போ ஏ அப்படிங்கிற ஒரு நபர் வந்து பி கிட்ட அவரோட லேப்டாப்பை கேட்குறாரு. ஒரு வாரம் கழித்து நான் அந்த லேப்டாப்புக்கான பணத்தை தர்றேன், எனக்கு இப்போ உன்னோட லேப்டாப்பை தான் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஏயும் அதற்கு சம்மதிச்சு கொடுத்துறாரு. அப்படின்னா இப்போ ஏ வந்து பொருளை கொடுத்துட்டாரு, ஆனால் பி வந்து அவரோட ஆப்ளிகேஷனான பணத்தை திரும்ப கொடுக்க வேண்டியது இன்னும் ஒரு வாரம் வரைக்கும் அவர் வந்து அதை பெண்டிங் வச்சுருப்பார். இப்போ அந்த கான்ட்ராக்ட் வந்து எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்ட் அதுக்கு கீழே வரும். எப்போ வந்து அந்த பி வந்து அதற்கான பணத்தை கொடுத்துட்டு முடிச்சிடுறாரோ அப்போ அந்த கான்ட்ராக்ட் எக்ஸிக்யூட்டட் கான்ட்ராக்டாக மாறிடும். அடுத்ததா யூனிலேட்ரல் கான்ட்ராக்ட். யூனிலேட்ரல் கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு நபருக்கு மட்டும்தான் ஆப்ளிகேஷன் இருக்கும். ஒரு விஷயத்தை நான் செயல்படுத்தணும் அப்படிங்கிற அவருக்கான லீகல் ஆப்ளிகேஷனுங்கிறது ஒரு நபருக்கு தான் இருக்கும். உதாரணமாக இப்போ தொலைஞ்சு போன ஒரு நபரை கண்டுபிடிச்சி கொடுத்தா தக்க சன்மானம் வழங்கப்படும் அப்படின்னு நம்ம விளம்பரம்லாம் பார்க்குறது வழக்கம். அது வந்து யூனிலேட்ரல் கான்ட்ராக்டுக்கும் கீழே வரும். அதாவது ஒரு நபர் வந்து தன்னுடைய தொலைந்து போன நாயை கண்டுபிடிச்சி கொடுத்தா உங்களுக்கு நான் இவ்வளோ அமௌண்ட் தர்றேன் அப்படின்னு விளம்பரப்படுத்துறாரு. அப்படின்னா இப்போது இன்னொரு நபர் அந்த நாயை கண்டறிந்து அவரிடம் கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது அவர் என்ன அமௌண்ட் சொல்லியிருந்தாரோ அந்த அமௌண்ட்டை கொடுக்கக்கூடிய அந்த கடமை வந்து சொன்ன அந்த நபருக்கு இருக்கு. இதுதான் வந்து யூனிலேட்ரல் கான்ட்ராக்ட். அடுத்ததா பைலேட்ரல் கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நபர் வந்து வாக்குறுதி கொடுத்துருப்பாரு, இன்னொரு நபர் அதுக்காக அவரும் ஒரு வாக்குறுதியை கொடுத்துருப்பாரு. உதாரணமா இப்போ ஏங்கிற நபர் வந்து 5 லட்ச ரூபா கொடுத்து பிங்கிற நபர்கிட்ட அவரோட வீட்டை வாங்குறாரு. அப்படின்னா ஏங்கிற நபரும் 5 லட்ச ரூபா தர்றதா வாக்குறுதி கொடுத்துருக்காரு, பிங்கிற நபரும் அந்த 5 லட்ச ரூபாய்க்கு தன்னோட வீட்டை எழுதி தர்றதா வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. இதில் 2 பேருமே அவங்களோட சைடில் இருந்து ஒரு ஆப்ளிகேஷனை வந்து ஃபுல்ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்ததா இதில் இருக்க முக்கியமான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு எக்ஸிக்யூட்டர் கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கிற அனைத்து செயல்பாடுகளுமே முடிஞ்சிருக்கும். எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் எதிர்காலத்தில் சில செயல்பாடுகள் பெண்டிங்கில் இருக்கும். யூனிலேட்ரல் கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நபர் தான் லீகலாக ஒரு விஷயத்த செய்கிறதுக்காக கடமைப்பட்டவராக இருப்பார். பைலேட்ரல் கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே அவங்களுக்கான லீகல் ஆப்ளிகேஷனை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இதில் இருக்கிற அடுத்த வகையான பேஸ்ட் ஆன் என்ஃபோர்ஸபிலிட்டி அப்படிங்கிறத நம்ம இன்னொரு வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பார்த்து முடிச்சோன்னே நீங்கள் அந்த வீடியோ பார்க்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப அது தெளிவாக புரியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.